அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோனோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சில வழங்கும் என்னென்ட்டு இது காளான் கறி. இந்த காளான் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸை விட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நான் இந்த காளான் ஒரு பேக்கெட் வாங்கி வந்திருந்தேன். இது இதில் டேட் எல்லாம் போட்டிருக்கும், எக்ஸ்பைரி டேட் எல்லாம். இப்போ இந்த காளானை நாங்கள் கழுவி எடுத்துக்கோம் நல்லா. முதல்ல காளான்கள் நாங்கள் வெளிகளில் கடைகளில் வாங்கியல இப்படி குத்து அப்படி சின்ன சின்ன காளான் அப்படி மண்ணுகளே வரும். இப்போ இந்த காளான் கழுவுறதுக்கு நான் ஹாட் வாட்டரோட உப்பு சேர்த்து தான் இதை கழுவி எடுத்துக்க போகிறேன். ஹாட் வாட்டரில் சேர்த்த போகிறோம். நீங்கள் அப்படியே காளான் அப்படி மூடி போட்டு வச்சுடுங்க. கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ அதில் இது நாங்கள் இப்படி கையால் எடுத்து எங்களுக்கு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ காளான் கறி கொஞ்சம் ஆக்கினா அது நல்லாவே குறைஞ்சி போகிறேன்னு சொல்லி, ஆனால் நீங்கள் இந்த முறை ஆக்கி பாருங்கள், ஒரு சட்டி கறி ஆயிரும். இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். முட்டை 1 இல்லைன்னா 2 உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை சேர்த்து இந்த காளான் கறி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ முட்டையோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு எப்படி நல்லா கலந்துட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கரண்டியால். இப்போ நாங்கள் கழுவி வச்சு இந்த காளானை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எல்லாம் கலந்துட்டுக்கணும். காளானில் அந்த முட்டை எல்லாம் படுற மாதிரி. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த கறி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபேனில் இல்லைன்னா ஒரு சட்டியில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துனேன். ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்த போல் இதில் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துனேன். கடுகோட கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பாதி அளவு வெங்காயம் சேர்த்துனேன். ஒரு பெரிய அளவு வெங்காயம் சேர்த்த போகிறோம். இதோட கொஞ்சம் போல் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துனேன். சேர்த்த போகிற இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கி வர டைமில் இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. அப்படியே பச்சை வாசனை போகும் அளவுக்கு இது நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ரம்பையிலேருந்து தான் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துனேன். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வர டைமில் இதோட கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துனேன். மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சள், கொஞ்சம் போல் சீரகம் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்தப்புறம் கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட மஞ்சளும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ நாங்கள் எடுத்து வச்சு இந்த காளானை இதோட சேர்த்துட வேண்டியது. சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட கொஞ்சம் சிக்கன் மசாலா பவுடர் இருந்தால் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா கலந்துவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். அது தானாக வெந்து வரும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா சுண்டி நல்லா சுருங்கி நல்லா வெந்து வரணும். இது கொஞ்சம் நல்லா பரட்டல் மாதிரி வத்தின மாதிரி இருந்தால் தான் இந்த கறி நல்லா டேஸ்ட். இப்போ இது நல்லா வத்தின பிறகு இறக்கி நீங்கள் ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படி நல்லா இருக்கும். சோறு நீங்கள் ஒரு முறையாவது காளான் வாங்கினால் இதே போல் ஆக்கி பாருங்கள், டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.